வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பிசிக்ஸ் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ பயாலஜில எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க டாபிக் வைஸ் பார்க்க போறோம். அதுல முதல் டாபிக்கா செல் அண்ட் டிஷ்யூஸ் வந்து பார்த்தலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, என்ன இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போமைக்கு இதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும், இந்த டாபிக்ல அதை டீட்டெயிலாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அதாவது எப்படி வந்து குரூப் டி எக்ஸாமுக்கு சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லும்போது பயாலஜில மொத்தமா பார்த்தோன்னா ஒரு 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட்லயுமே வந்து என்னன்னா ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. பிசிக்ஸ் மாதிரி கிடையாது. பிசிக்ஸ்ல 4 டாபிக் தான் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒர்க்கு, பவர், எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ஃபைனலா பார்த்தோன்னா லைட் அண்ட் ஆப்டிக்ஸ். இந்த 4 டாபிக் தான் வந்து குரூப் டி எக்ஸாம்ல கேட்குறாங்க. நீங்க அதர் ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். எல்லா டாபிக் கேட்கலாம். ஆனா இந்த எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல 4 டாபிக் தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து எடுத்து பார்த்தோம். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், பயாலஜி ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல இந்த 2 யூனிட் இருக்குல்ல, இது ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சரி, முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் observed between the slide of humanoid seek cell and slide of onion peel when viewed under the compound microscope? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்னடா சம்பந்தமே இல்லாம ஹியூமனோட சீக் செல்லையும் அதே மாதிரி ஆனியனோட பீலையும் வந்து கேட்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கலாம். ஒண்ணும் கிடையாது. அப்படி கொஞ்சம் வந்து என்னன்னா ட்விஸ்டடா கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த ஹியூமனோட செல்லையும், அதாவது ஹியூமனா என்ன, நம்ம அனிமல் ரைட்டா, அப்ப அனிமல் செல்லையும் ஆனியன் என்ன, பிளான்ட் ரைட்டா, அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன, அதுதான் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே வந்து தமிழ்ல பாருங்களேன். கூட்டு நுண்ணோக்கியில் பார்க்கும் போது மனித கன்னத்தின் செல்களின் சறுக்குகளுக்கும் வெங்காய தோல்களின் சறுக்குகளுக்கும் இடையே காணப்படும் முக்கிய வேறுபாடு என்ன? நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவேன். இதன் மூலம் என்ன, இந்த கொஸ்டின் குரூப் டில கேட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பணிவாய்ப்புல கொடுத்துருவேன். அது எதுக்காகனா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேள்வி, அனிமல் வெர்சஸ் பிளான்ட் செல். நம்ம என்ன ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருப்போம். என்ன லேர்ன் பண்ணியிருப்போம், ஒரு அனிமல் செல் இருக்குன்னா அதுக்கு மட்டுமே இருக்கிற வந்து சில பார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் என்ன பிளான்ட் செல்லுக்குமே, சாரி இதுதான் வந்து பிளான்ட் செல்லு, இது வந்து என்னன்னா அனிமல் செல்லு. பிளான்ட் செல்லுக்கு மட்டுமே இருக்கிற வந்து பார்ட் பார்த்தா குளோரோபிளாஸ்ட். ஏன்னா இதன் மூலம் என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து குளோரோஃபில் இருக்கும். அதே மாதிரி செல் வால், இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. குளோரோபிளாஸ்டையும் செல் வாலையும் எங்க மட்டும்தான் பார்க்க முடியும்னா பிளான்ட்ஸ்ல மட்டுமே பார்க்க முடியும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் என்னன்னா, இந்த வால் இருக்கு பாத்தீங்களா, வால்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், சுவர் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு சுவர் தேவைப்படும்னா பிளான்ட்டுக்கு, ஏன்னா பிளான்டால ஓட முடியாது. அதே இது அனிமலால ஓட முடியும். ஸோ ஓட முடியறதுக்கு எதுக்கு வந்து சுவர், ஒரு இடத்துல நம்ம வந்து பாதுகாக்கணும், அந்த இடத்துல சுவர் போடுமா, அதனால பிளான்ட்டுக்கு சுவர் தேவை, அனிமலுக்கு சுவர் தேவையில்லை. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இப்போ இதை வச்சு நம்ம அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணி பார்ப்போமே. உங்க முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். பிரசன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட் இன் சீக் செல், அதாவது சீக் மீன் வந்து அனிமலோடது. அனிமல்ல பிளாஸ்டிட் வந்து இருக்காது. பிளாஸ்டிக்னா என்ன, இப்போ நம்ம அந்த குளோரோ பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துன்னா நிறமிகள். அதுக்கு கீழே தான் வந்து குளோரோ பிளாஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா கொடுத்துருக்காங்க. செகண்ட், த பிரசன்ஸ் ஆஃப் செல் வால் இன் த ஆனியன் பீல் செல், இதுதான் வந்து முக்கியமான டிஃபரன்ஸை. அதாவது ஹியூமன் செல்லுக்கு அனிமல் செல்லுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, அனிமல் செல்ல எது இருக்காதுன்னா செல்வால் இருக்காது, ஆனா பிளான்ட் செல்ல இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சி பாருங்களேன், செல்வால் இதுல ஹியூமனோட சீக் செல், அப்போ ஹியூமன் செல் அனிமல் செல்ல இருக்காது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபோர்த்து, பிரசன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இன் த ஆனியன் பீல் செல், அதாவது மைட்டோகாண்ட்ரியா வந்து அனிமல் செல்லா இருந்தாலும் சரி, அதே மாதிரி என்ன பிளான்ட் செல்லா இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஆனா அவன் கேட்கிற கேள்வி டிஃபரன்ஸை கேட்டிருக்கான். அதனால இதை டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. அதனால இந்த கேள்விக்கு ப்ராப்பரா ஆன்சர் என்னதான் வரும்னா டி தான் வரும். சரி, புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். சம் ஃபீச்சர் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் செல் ஆர் மென்ஷன் பிலோ, செலக்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன் சொல்றாங்களா. இப்ப என்ன, அதே நம்ம செல் கான்செப்ட்ல ப்ரோகேரியாட் செல்லுக்கும் யூகேரியாட் செல்லுக்கும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். என்ன லேர்ன் பண்ணியிருப்போம், ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னா ஒண்ணே கிடையாது, இந்த உலகம் உருவாகும் போது அப்ப கொஞ்ச காலத்துல என்ன அப்படின்னா சில செல்கள், சில வந்து உயிரினங்கள் உருவாயிருக்குமா, அந்த உயிரினங்களுக்கு இருக்கிற செல்லை தான் என்ன சொல்லுவோம்னா
ப்ரோகிராட்டிக் செல். எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த பாக்டீரியா உருவாகுது, சைனோ பாக்டீரியா, இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து உலகம் உருவாகும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உருவாகிறது. யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்கள் உருவானதுக்கு அப்புறம், அதாவது இந்த ப்ரோகிராட்டிக் செல் உருவானதுக்கு அப்புறம் அப்படியே காலம் மாற 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 என்ன ஆகும்னா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி செல்லை தான் என்ன சொல்லணும், யூகேரியாட்டிக் செல். அந்த மாதிரி செல்லுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அனிமல் செல் நம்மள சொல்லலாம், பிளான்ட் சொல்லலாம், பங்கை, புரோட்டிஸ்டா, இது எல்லாமே வந்து யூகேரியாட்டிக் செல். இது எதுக்காக சொல்லணும், இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மெம்பரைன் போன் செல் ஆர்கனல் பிரசண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ப்ரோகேரியாட்டிக் செல்ல. ஆனா ப்ரோகேரியாட்டிக் செல்ல எது இருக்காதுன்னா அந்த மெம்பரைன் போன் ஆர்கனல் இருக்காது. ஏன்னா அது உலகம் உருவாகும் போது உருவான செல்கள். அது அவ்வளவு கிளாரிட்டியா எல்லாமே ப்ராப்பரா வந்து இருக்காது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து லேக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பிரசன்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு. இப்ப கேட்கிற கேள்வியே வந்து இன்கரெக்ட் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். பட் இருந்தாலும் அதர் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். நியூக்ளியர் ரீஜன் நோன் அஸ் நியூக்ளியர். எஸ், ப்ரோகேரியாட்டிக் செல்லுல நியூக்ளியர் ரீஜனை என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நியூக்ளியான்னு சொல்றாங்கன்னா ஒரு ட்ரூவான நியூக்ளியஸ் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ல நம்ம பார்க்க முடியாது. அதனால என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேரு நியூக்ளியர் ரீஜன் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கரெக்டா இருக்கு. தேர்டு பாருங்க, சிங்கிள் குரோமோசோம். எஸ், என்ன ப்ரோகேரியாட்டிக் செல்லுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிள் அண்ட் சர்க்குலரான குரோமோசோமோ கொண்டிருக்கும். ஆனா இங்க பாருங்களேன், யூகேரியாட்டிக்ல மல்டிபிள் லீனியர் குரோமோசோம் வந்து கொண்டிருக்கும். நம்ம இதுல தெரியும் பேர் ஆஃப் குரோமோசோம் வந்து நம்ம ஹியூமன் அண்ட் அனிமல் செல்லுக்கு இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்மே என்ன கரெக்டாக தான் இருக்கு. ஃபோர்த் வந்து வெரி ஸ்மால் இன் சைஸ். எஸ், உருவாகும் போது பாக்டீரியா இல்ல நம்ம கண்ணுக்கே தெரியாதுல. அப்ப அதுல இருக்கிற செல்கள் என்ன ரொம்ப சின்னதா இருக்கும், ரைட்டா? அதனால என்ன இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இன்கரெக்ட். கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட்னால ஆன்சர் என்ன வரும்னா ஏதா வரும். சரி, அடுத்து போயிடலாமா? அடுத்து தேர்டு பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் செல்லுலார் காம்போனன்ட் ஆர் நோன் அஸ் அன் புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் அ செல். இது என்னன்னா நம்ம அந்த செல் கான்செப்ட்ல எப்படி லேர்ன் பண்ணுவோம்னா ஃபண்டமெண்டலா என்ன பண்ணுவோம்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்ல பிளான்ட் செல் வெர்சஸ் அனிமல் செல், அந்த செல்லோட டிஃப்ரென்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ப்ரோகேரியாட்டிக் வெர்சஸ் யூகேரியாட்டிக் செல்னு பார்த்தோம்ல, இதை லேர்ன் பண்ணுவோம். மூணாவது என்னன்னா செல்லோட காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது செல்லுக்குள்ள நிறைய பார்ட் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுத்தி மெம்பரைன் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா அந்த ஒரு செல்லுனா அதோட வந்துன்னா பார்ட்ஸ், அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுவோம். அப்படிதான் வந்துன்னா இந்த ஒவ்வொரு செல்லு காம்போனண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வந்துன்னா வேலைகள் இருக்கும். அதை வச்சு என்னன்னா அந்த மாதிரி இருக்கல அது ஒன் ஆஃப் த காம்போனண்டோட வேலையை கொடுத்துட்டு அது எந்த இது வந்து பார்க்கும். அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது நம்மளோட செல் பாட்டுல முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா ஒரே நிமிஷம். நம்ம முதல் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இங்க இருக்கு பாருங்களேன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஸ்மூத்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரஃப்னு சொல்லுவாங்க. ரஃப்னா என்ன, ரொம்ப கரடு முரடா இருக்குது. ஸ்மூத்னா அதே வந்து என்ன மெல்லிசா இருக்குது. ஏன் அதுக்கு ரஃப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த ரஃப் இருக்கிறதுக்கான ரீசனே வந்து அதுல இருக்க ஒரு முக்கியமான பாட்டு. அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரைபோசம் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒரு ரஃப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஏன் ரஃப்பா இருக்குன்னா அதுல சின்ன சின்ன வந்து புள்ளிகளா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரைபோசம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த ரைபோசம் ஒட்டிக்கிட்டு இல்லாத என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மூத்தான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த ரஃபை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஓகே ரஃப் அப்படின்னாவே ரைபோசம் இருக்கும். ரைபோசம் இருந்தாவே ரைபோசத்தோட வேலை வந்து என்ன பண்ணணும், புரோட்டீனை உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். அதனால என்ன சொல்லலாம், எங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கோ அதுல ரஃபா இருந்துச்சுன்னா ரைபோசம் இருக்கும். அந்த ரைபோசம் என்ன பண்ணும், புரோட்டீனை உருவாக்கும். கேள்வி என்ன, புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும், ரைபோசம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். இதையே வந்து மாத்தியும் கேட்கலாம். அதாவது இந்த புரோட்டீன் ஃபேக்டரிய உருவாக்குற ரைபோசோம் எதுல அட்டாச் ஆகிருக்குன்னா ரஃப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி, நம்ம ஃபோர்த்து போயிடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க, அப்பார்ட் ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஆஃப் த செல் விச் டூ ஆர்கனல் ஹாவ் தியர் ஓன் டிஎன்ஏ அண்ட் வந்து ரைபோசம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இதுக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த நம்ம பார்க்குற ஸ்லைட் எல்லாமே நான் ஸ்கூல் புக்கில் தான் எடுத்தேன். எதுக்காக சொல்லணும், நான் சயின்ஸ் கம்ப்ளீட் வந்து நான் ஒரு கோர்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கான சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான். அந்த ஸ்லைடு தான் அந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன்.
இப்ப பிளாஸ்டேட் இருக்குங்களா, பிளாஸ்டேட் ஒண்ணும் கிடையாது. ஒரு தாவரங்கள் ஒவ்வொரு நிறத்துல இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டிக் நிறமிகளை கொடுக்கிற வந்து ஒரு பாட்டு. அதுலதான் வந்து குளோரோபிளாஸ்ட் வரும். குளோரோபிளாஸ்டுக்குள்ள குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில் ஏன் பச்சையம் சொல்றோம்ல, இந்த பச்சை கலருக்கான ரீசனால தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது. அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா இந்த பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்ல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா they have their own DNA அண்ட் வந்து ரைபோசோம். ஆனா நம்ம நார்மலா லேர்ன் பண்ணும்போது என்ன தெரியுமா லேர்ன் பண்ணுவோம், மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான் லேர்ன் பண்ணுவோம். மைட்டோகாண்ட்ரியாக்கு மட்டும்தான் ஓனான டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு லேர்ன் பண்ணுவோம். பட் கிடையாது. அதோட சேர்த்து பிளாஸ்டேட்டுக்குமே ரெண்டு இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒன்று பிளாஸ்டேட்டு, இன்னொன்று மைட்டோகாண்ட்ரியா. இது ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னா ஓனான டிஎன்ஏயும் கொண்டிருக்கும், ரைபோசோமையும் கொண்டிருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். சரி, அடுத்த போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, ஈவன் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சொன்னல கோர்ஸ்னு சொன்னல, இந்த கோர்ஸுக்கான பயாலஜி செல் பார்ட் 1ல உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். பிளாஸ்டிட் அதாவது நார்மலா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம் இருக்கும், அதோட சேர்த்து பிளாஸ்டிட்டுக்குமே இருக்கும். ஸோ அதனால என்ன, நார்மல் நம்ம செல் பார்ட்டுக்குள்ள பார்த்தோன்னா இது ரெண்டுக்கு மட்டும்தான் வந்து அதுக்குன்னு ஒரு ஓனான டிஎன்ஏ இருக்கும், அதுக்குன்னு ஓனான வந்து ரைபோசோம் இருக்கும். ஏன் ரைபோசோம்னா புரோட்டீனை வந்து உருவாக்குறதுக்காக. ஸோ இது மட்டும் இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க. சரி, 5th பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனல் நோன் அஸ் த சூசைட் பேக் ஆஃப் த செல்? ஒன்றும் கிடையாது, தற்கொலை பைகள்னு சொல்லிட்டு வந்தேன்னா செல்லுல வந்து ஒரு பார்ட் இருக்கும், அது என்ன, அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா நல்லா கவனிங்களேன், லைசோசோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட செல் பகுதியில ஒரு சின்ன வந்துன ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த பார்ட் வந்துன்னா பச்சை கலர் இருக்கும், பித்த பைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் இருக்கும். அது என்ன வேலை பார்க்கும்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு செல் இருக்கு, இந்த செல்லை அழிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போகணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரு பார்ட் தான் என்னன்னா லைசோசோம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் அ சூசைட் பேக் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காம்போனன்ட்ஸ். இப்போ செல் இருக்குன்னா செல்லுல இதெல்லாம் வந்துட்டு பார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு வேலை இருக்கும், அதுக்கு சில யூனிக்கான நேம் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து இந்த நேம் இருக்கு, லைசோசோம் வந்து சூசைட் பேக் அப்படின்னு சொல்றது. சரி, அடுத்து போயிடலாமா? அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய கொஸ்டின் இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளானதான். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, parenchyma tissue is the most common simple permanent tissue in plants. Why it known as a chlorenchyma and arenchyma in some plants இருக்குல்ல. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே, பேரன்கைமாவோட திசு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரணும்னா பிளான்டோட டிஷ்யூ, தாவரத்தோட திசுக்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருப்போம்னா, ஓகே தாவரத்தோட திசுக்களை ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு மெரிஸ்மேட்டிக் சொல்லுவாங்க, இன்னொன்னு பர்மனன்ட். தமிழ்ல பாருங்களேன், மெரிஸ்மேட்டிக்னா ஆக்கு திசு, பர்மனன்ட்னா நிரந்தர திசு. இந்த ஆக்கு திசு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா ஒரு பிளான்ட் எந்த பகுதியில வந்து புதுப்பாட்டு உருவாகும், எங்க உருவாகும், கிளைகள்ல தான் வந்து புது புது கிளைகள் உருவாகும். அப்படி அந்த கிளை பகுதியில இருக்கிற திசுக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த திசுக்களுக்கு பேர் தான் வந்து ஆக்கு திசு. ஏன்னா ஆக்குது உருவாக்குதுன்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிற திசுக்கள் எல்லாமே நிரந்தர திசுன்னு சொல்வது. இதையே எப்படி பிரிப்பாங்கன்னா, இந்த மெரிஸ்மேட்டிக்கே வந்து மூணா, ஒன்னு அபிக்கல், இன்டர்கேலரி, லேட்டரல். தமிழ்லயும் பாருங்க, நுனி, பக்க அண்ட் வந்து இடையாக்கு திசு. இந்த நிலைத்த திசுல வந்து ரெண்டா, ஒன்னு சிம்பிள் பர்மனன்ட், காம்ப்ளெக்ஸ். அந்த சிம்பிள்ல பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. காம்ப்ளெக்ஸ்ல சைலம், ஃப்ளோயம். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ஓகே இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஒவ்வொன்றா வந்து தனித்தனியா பிரிக்கிறோமா, அதுல ஒவ்வொரு இதுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பேரன் கைமாவை கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பேரன் கைமாவை டீட்டெயில் லேர்ன் பண்ணியிருப்போம். என்ன லேர்ன் பண்ணுவோம், பேரன் கைமா என்பது வந்து என்னன்னா பிளான்டோட வந்து ஒரு சிம்பிளான வந்துன்னா பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது எதுக்கு வந்து வேலை பார்க்கணும், ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கு முக்கியமான வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும்போது உணவு தயாரிக்கிறதுக்குமே வந்து இது வந்து வேலையில இறங்குமா. அப்படி எந்த பிளான்ட்ல உணவை தயாரிக்கிறதுக்கு இந்த செல் பேரன்கைமா செல் வந்து வேலை பார்க்குதோ அந்த இடத்துல என்ன இருக்கும், குளோரோஃபில் இருக்கும். ஏன்னா பிளான்ட், ஏன்னா உணவு தயாரிக்கனாவே என்ன, அந்த இடத்துல வந்து குளோரோஃபில் இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் மூலம் வந்து ஃபுட்டை தயாரிக்க முடியும். அப்படி எந்த பிளான்ட்ல இந்த திசுவால வந்துனா உணவு தயாரிக்கப்படுதோ அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளோரோன் கைமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த திசுவே வந்துன்னா சில பிளான்ட்ல எப்படி இருக்குன்னா ஏர் கேவிட்டியை வந்து கொண்டதா இருக்கும். அதாவது இது வந்து திசுக்கள். ஏன்னா திசுக்கள் என்ன சொல்லுவோம், நிறைய செல்கள் சேர்ந்துதான் என்ன சொல்லுவோம் திசுன்னு சொல்லுவோம். நிறைய திசுக்கள் சேர்ந்துதான் என்ன சொல்லுவோம், பாடின்னு சொல்லுவோம். இது ஹியூமனா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, சரி பிளான்டா இருந்தாலும் சரி. இப்ப என்னன்னா இப்படி அந்த திசுக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா
இந்த திசுக்கள்ல சில பிளான்ட்ல என்ன பண்ணும்னா இந்த பேரன்கைமா வந்து சில மாடிஃபிகேஷனை பண்ணியிருக்கும். ஒரு சில பிளான்ட்ல அது குளோரன்கைமா வேலை பார்க்கும். ஒரு சில பிளான்ட்ல ஏர் கேவிட்டி, அதாவது இந்த இதுல பாருங்களேன், நல்லா வந்துன்னா உள்ளக்க வந்து ஏர் போற மாதிரி வந்து சில கேவிட்டியுமே உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற திசுக்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏரன் கைமான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரன் கைமாவை எங்க பார்க்க முடியும்னா சில அக்வாட்டிக் பிளான்ட், அதாவது நீர்வாழ் தாவரங்கள்ல வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா சில பிளான்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப இந்த ஆகாய தாமரைலாம் பார்த்தோம்னா அந்த ஆகாய தாமரத்தோட தண்டு பகுதி உடைச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள ஏர் போறதுக்கு இருக்கும். இந்த ஏர் போற பகுதியை எது உருவாக்குனா பேரன்கைமா டிஷ்யூ தான் உருவாக்கும். இதை வச்சுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், நமக்கு குளோரன் கைமா அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்? குளோரோஃபில் வரணும். ஆனா இங்க யார் பேர் சொல்றாங்க, அதனால இங்கேயே அடியாயிரும். அடுத்து பாருங்களேன், குளோரன் கைமா குளோரோஃபில் ஃபார் போட்டோசிந்தசிஸ். எஸ், இது கரெக்டா இருக்கு. ஏரன் கைமா as ஏர் ஸ்பேஸ். ஏரன் கைமா ஏரு, குளோரன் கைமா குளோரோஃபில். கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சி பாருங்களேன், குளோரன் கைமா சப்போர்ட் பண்ற வேலைலாம் கிடையவே கிடையாது. குளோரன் கைமா ஏர் ஸ்பேஸ் கிடையாது. அது என்ன பண்ணும்னா போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு குளோரோஃபில கொண்டிருக்கும். அதனால என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். சிம்பிளா தான் இருக்கும். பட் கொஸ்டின் பெருசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஃபண்டமெண்டலா கிளாரிட்டி இருந்தோம்னா இது வந்து ஈஸி தான். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன். 7வது கேள்வி என்ன? Which one of the following type of epithelial tissue form the lining of lung alveoli? Lung alveoli நுரையீரோட வந்து alveoli, அதாவது இப்ப நம்மளோட வந்து நுரையீரல் இருக்கா, நுரையீரலோட மேற்பகுதியில இருக்கிற வந்து அந்த பாட்டு இருக்கும்ல, இது எப்படி சொல்லலாம்னா நம்ம கை இருக்கு, கையோட மேல தோல் இருக்கா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸ். அது மாதிரி நம்ம லங்குக்கு சர்ஃபேஸ் பகுதி இருக்கும். அந்த சர்ஃபேஸ் பகுதியில இருக்கிற செல்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செல்கள் எல்லாமே சேர்ந்த பகுதி என்ன சொல்லுவோம்? டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த டிஷ்யூ என்ன டிஷ்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன? அனிமல் செல். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளான்ட் செல். அனிமல் செல்ல நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணிருப்போம். அனிமல் திசு அப்படின்னு வந்தாவே இந்த 4 டைப்பா வந்து பிரிப்பாங்க. மேஜரா 4ஆ பிரிப்பாங்க. ஒன்னு எபித்தீலியன் சொல்லுவாங்க, இன்னொன்னு நெர்வஸ் டிஷ்யூ. அது பேர்ல இருக்கு. நெர்வஸ்ன்னு சொல்லும்போது என்ன, நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த நெர்வஸ் சிஸ்டம், அதுல இருக்கிற திசுக்கள் தான் வந்து நெர்வஸ் டிஷ்யூ. ஏன்னா இந்த திசுக்களுக்கு இருக்கிற வேலை வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த எபித்தீலியல் திசுக்களுக்கு இருக்கிற வேலை வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் திசுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும். அடுத்து மசில் திசு, மசில்ல இருக்கிறது இதை வந்து எல்லாமே அதுக்கு ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ, இதுக்கான ஒரு வேலை வந்து வேற மாதிரி இருக்கும். இப்படி வேலை தனித்தனியா இருக்கனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திசுக்கள் எல்லாத்தையுமே வந்து 4 டைப்பா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல இந்த எபித்தீலியல் டிஷ்யூ தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த எபித்தீலியல் டிஷ்யூவை என்ன சொல்லுவாங்கன்னா 3 தான் பிரிப்பாங்க. ஒன்னு சிம்பிள், இது சிம்பிள் குவாக்மஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் குவாக்மஸ் எபித்தீலியம் இது வந்து ஒரு திசுக்கள் தான். இந்த திசு மோஸ்ட்லி எங்க இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கிற பகுதியோட சர்ஃபேஸா, அதாவது சர்ஃபேஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த லைனிங்கா இருக்கும். இப்ப நம்ம மவுத் இருக்குன்னா மவுத்துக்கு மேல இருக்க லைனிங், ஸ்கின்னுக்கு மேல இருக்க லைனிங். அதே மாதிரி லங் அல்வியோலி, இங்க பாருங்களேன், நம்மளோட வந்து உணவுக்கு சரி இந்த நுரையீரல் அல்வியோலியோட புரணி, அதாவது புரணினா சர்ஃபேஸ் தானே, அந்த பகுதி எல்லாமே எந்த திசுக்களால் ஆயிருக்கணும்? குவாக்மஸ் எபித்திலியம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாக்மஸ் செல்லு தான் வந்து என்னன்னா இந்த லங் அல்வியோலி பாட்டை வந்து கொண்டிருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இப்போ எதுக்கு இந்த இதெல்லாம் சேர்த்து சொல்றேன்னா நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ஓகே, விலங்குவோட திசுக்கள் அப்படின்னாவே இந்த 4 பார்ட் இருக்கு. அப்ப என்ன, இந்த ஒவ்வொரு திசுக்களுக்கும் வந்து அது எந்த சைடு இருக்கு அப்படி நம்ம என்ன பண்ணிக்கணும் லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். கொஸ்டின் இந்த இடத்துல கேட்கும்போது நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து போயிடலாம். 8th பாருங்களேன். Which cell organelle the first step of cellular respiration, which is the breakdown of glucose, a 6-carbon molecule, into the 3-carbon molecule called the pyruvate, takes place. எங்க இந்த இது வந்து அதாவது குளுக்கோஸ் ஆனது உடையும். அப்படி உடையிறது 6 இருக்கிறது 3 கார்பனா வந்து உடைஞ்சு போகும். அது எந்த இடத்துல உடையும்பா? நம்ம செல்லுக்குள்ள உடையுது. செல்லுல நிறைய பார்ட் இருக்குல்ல, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, லைசோசோம் தெரியும், சைட்டோபிளாசம் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. இதுல எந்த இடத்துல உடையும் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வந்து கான்செப்ட். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப நம்ம செல்லுக்குள்ள வந்து ரெஸ்பிரேஷன், அதாவது செல் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சில கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், குளுக்கோஸ் ஆனது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கார்பன், அதாவது குளுக்கோஸ் ஆனது 6 கார்பன், அது 3 கார்பனா உடையும். அதுக்கு பேர் தான் பைருவேட் அப்படின்னு சொல்றது. அது எங்க உடையணும்?
சைட்டோபிளாசம். அதாவது நம்மளோட செல் இருக்குன்னா செல்லோட நடுவுல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுத்தி ஜெல்லு மாதிரி இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த ஜெல்லு பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்துல என்ன நடக்கும் சொல்லுவாங்க? இந்த மாதிரி குளுக்கோஸ் ஆனது இந்த மாதிரி உடையிறது. ஃபர்ஸ்ட் வந்து உடைய ஸ்டெப் பேர் தான் வந்து இந்த இது. இதான் வந்து நம்மளுக்கு கேள்வியிலே கேட்டது. இங்க பாருங்களேன், அவன் கேட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அது எங்க நடக்குது? நமது சைட்டோபிளாசம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 9th பாருங்களேன். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செல். இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது என்ன மாதிரி இருக்கு? நெர்வ் செல், ரைட்டா? நெர்வ் செல்லுக்கான இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. இது ரொம்ப வந்து சிம்பிளான கொஸ்டின். சரி, அடுத்த 10th பாருங்களேன். பிரேக் டவுன் ஆஃப் பைருவேட் யூசிங் ஆக்சிஜன் டேக் பிளேஸ் எந்த இடத்துல வந்து நடக்கும்? இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இந்த குளுக்கோஸ் ஆனது இந்த பைருவேட்டை உடையிற இடம் வந்து சைட்டோபிளாசம். ஆனா அவங்க என்ன இப்ப கேட்டிருக்காங்கன்னா, அந்த மாதிரி வந்து பைருவேட் வந்துருச்சு, அது வந்து உடையும் பாத்தீங்களா, இந்த 3 கார்பன் மாலிகுல் அது உடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செல்லு வந்து என்னன்னா சுவாசிக்க ஆரம்பிக்கும். அது ஆக்சிஜனை யூஸ் பண்ணி வந்து உடஞ்சிருச்சுன்னா அது எங்க நடக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பார்த்தனது குளுக்கோஸ் ஆனது பைருவேட்டா உடையுது சைட்டோபிளாசத்துல. இங்க வந்துருச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இது வந்து 3 தான் வந்து பிரியலாம். அதாவது இப்ப நம்மள்ட்ட ஆக்சிஜனே இல்லாத போது, நம்ம மீன்ஸ் வந்து நமக்கு கிடையாது, இப்ப ஈஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஈஸ்டா சில உயிரினங்கள் பாக்டீரியா மாதிரி, அதுல ஆக்சிஜன் இல்லாட்டாலுமே என்ன ஆகும் சொல்லுவாங்கன்னா அந்த பைருவேட் வந்து உடையும் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன, அது எனர்ஜி கிடைக்கணும், அந்த செல்லுக்கு எனர்ஜி அதை வந்து எடுத்துக்கிறோம். அப்படி அந்த எனர்ஜி எப்படி வரும்? எத்தனாலு கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜியா உடையும் சொல்லுவாங்க. இது வந்து ஈஸ்ட்ல நடக்கிறது. அதே இது நம்ம மனிதன்ல வந்து என்னன்னா ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும்போது, இதெல்லாம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து என்னன்னா ரன்னிங் போறோம், இல்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றோம்னு வச்சுக்கேன். இந்த டைம்ல ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம மசில் செல்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்படி எனர்ஜி கன்வெர்ட் ஆகும்போது அதுல என்ன வந்து பை ப்ராடக்ட் உருவாகும்னா லாக்டிக் ஆசிட் வந்து உருவாகும். இந்த லாக்டிக் ஆசிட் உருவாகிறதுனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யாராவது வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரவங்க வந்து அங்கங்க புடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் அந்த அத்லெட்லாம் வந்து இன்ஜுரிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களா, அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா அவங்க அந்த இதை பண்ணும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா கிடைக்கும். ஆனா அந்த டைம்ல என்னன்னா எனர்ஜி அதிகமா பாடிக்கு தேவைப்படும். வேற வழி இல்லாம என்ன தெரியும்னா மசில் செல் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது சில பை ப்ராடக்டான லாக்டிக் ஆசிட் உருவாகும். இது அந்த இன்ஜுரிஸ் வந்து கிரியேட் பண்றது. இது வந்து என்ன, லேக் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும்போது. அதே இது நல்லா ப்ராப்பரா வந்து ஆக்சிஜன் இருக்கும்போது அப்ப எனர்ஜி எப்படி உருவாகும்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எனர்ஜியா வந்து கிடைக்கும். இது எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஏன் மைட்டோகாண்ட்ரியா? ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, இதுதான் ஏடிபி. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல லேர்ன் பண்ணியிருப்போம், மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ், ஆற்றல் மையம் சொல்லியிருப்போம். அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா மைட்டோகாண்ட்ரியா. ஆன்சர் டி தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி 11th பாருங்களேன். இன் a plant cell, the act of respiration to take in oxygen and release energy and carbon dioxide from food occurs in அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. இப்போ நார்மலா பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். பிளான்ட் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இதுதான் வந்து நார்மல். ஆனா அந்த பிளான்ட்டுக்குள்ள இருக்கிற செல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த செல்லு வந்து என்ன பண்ணும்னா சுவாசிக்கும். அது இங்கிலீஷ்ல செல்லோட ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி நடக்கும்னா அந்த செல்லு என்ன பண்ணும்னா ஓட்டுவை எடுத்துக்கிறோம். ஓட்டுவை எடுத்துட்டு என்ன பண்ணும்? எனர்ஜியா அதை கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஆக்சிஜனை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா அது அந்த செல்லு வந்து உயிரோட இருக்கணும்ல, அதுக்காக எனர்ஜியாவும் CO2 வந்து பை ப்ராடக்டா ரிலீஸ் ஆகும். இப்படி இந்த இது நடக்கும் பாத்தீங்களா, இந்த பேட்டர்ன் நடக்கும் பாத்தீங்களா, இது செல்லோட எந்த பார்ட்ல நடக்கும்? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது எந்த இடத்துல நடக்கும்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. இந்த எனர்ஜி ரிலேட்டடா சம்பந்தப்பட்டது வந்தாவே அது பிளான்ட் செல்லா இருந்தாலும் சரி, அனிமல் செல்லா இருந்தாலும் சரி, அது எங்க நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியா நடக்கும். அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் செல்லோட ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியா. இது மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி, அடுத்து 12வது பாருங்களேன். மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ செல் லாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, தெரியும். நம்ம மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ என்பது பிளான்ட் செல்ல ரெண்டா பிரிக்கிறதுல ஒன்னு பர்மனன்ட், இன்னொன்னு மெரிஸ்மேட்டிக், ஆக்கு திசு. அந்த ஆக்கு திசுல எது இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா வேக்யூல்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேக்யூல்ஸ் இங்க இருக்கு பாருங்க, தி லேக் வேக்யூல்ஸ். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல தெளிவா கொடுத்திருந்தாங்க. நான் ஒவ்வொரு லைனுமே ஸ்கூல் புக்ல தான் எடுத்திருந்தேன். ஏன் இதுக்கு வேக்யூல்ஸ் தேவையில்லைன்னா, ஏன்னா இந்த திசு வந்து ஆக்கு திசு. அதாவது புதுசு புதுசா என்ன பண்ணும்னா அந்த பிளான்ட்ல வந்து என்னன்னா பகுதியை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா வேக்யூல்ஸோட முக்கியமான வேலை என்னன்னா
ஸ்டோரேஜா வந்து வேலை பார்க்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இடமா தான் என்னன்னா வேக்யூல்ஸ் இருக்கும். அந்த வேக்யூல்ஸ் எதுக்கு தேவைன்னா ஆக்கு திசுகளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆக்கு திசுவானது புதுசு புதுசா உருவாகிட்டு போகணும், அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அவசியம் கிடையாது. அதனால அதுக்கு என்ன இருக்குன்னா வேக்யூல்ஸ் இருக்காது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? வேக்யூல்ஸ் தேவையில்லை. அதனால ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து அவ்வளவுதான். ஆக்சுவலி என்னன்னா 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த செல் அண்ட் வந்து டிஷ்யூ இது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். 12 கேள்வி வந்து நீங்க ஈஸியா எடுத்துக்கிற முடியாது. ஷிஃப்ட்டுக்கு வந்துன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த டாபிக்கை ப்ரையாரிட்டி பயாலஜில ப்ரையாரிட்டி வந்து இந்த டாபிக் வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டாபிக்லாம் சொல்லிட்டேன். இது மூலம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு டாபிக்ல எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த டாபிக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு போகுது. எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு நான் லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் தெளிவா தெரிஞ்சு லேர்ன் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா 25 கொஸ்டின்ஸ் வந்து என்ன சயின்ஸ்ல கேட்பாங்க. உங்களால 25 கொஸ்டின் எடுக்க முடியும். இதுக்கு நான் கேரண்டி. நான் சொன்னதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த ஃபண்டமெண்டல் சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.